நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்திலிருந்து உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு நாளாக வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். இன்று நாம் இந்த உலகத்திலே தேடித் திரிகின்ற அல்லது வேண்டுகின்ற அல்லது முயற்சி செய்கின்ற ஒரு செயற்பாடு சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது ஆகும். ஆனால் அந்த சந்தோஷத்தை தேடுவதிலும் நிம்மதியை அடைவதிலுமே நாம் இவை இரண்டையும் இழந்து விடுகின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாததாக இருக்கும் இந்த இரண்டையும் இழந்து அழியக்கூடிய பொருளோ பதவியோ பணமோ எதுவாக இருந்தாலும் அதை நோக்கி எங்களுடைய மனம் செல்கின்றது. ஆகவே இந்த உலகத்திலே எவருடைய மனதிலே அதிகளவு சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கின்றதோ அவர்தான் மிக உயர்ந்த செல்வந்தன். நானும் என்னுடைய மனதை சரியான முறையிலே நெறிப்படுத்த பழகினால் இந்த அமைதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை எனக்காக உருவாக்கி கொள்ள முடியும். மனம் என்பது மனிதனுக்கு கிடைத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய அளப்பெரிய ஒரு சொத்து. அந்த சொத்தினை ஒரு பொழுதும் நான் இழக்கக்கூடாது. ஆகவே இந்த மன அமைதிக்கு முயற்சி செய்வதற்கு ஒவ்வொருவரும் தனக்குள்ளே ஆழமாக செல்ல வேண்டும். தனக்குள்ளே என்பது தன்னுடைய உண்மையான அடையாளத்தை விளங்கிக் கொள்ளுதல் ஆகும். மனம் நான் என்று சொல்லப்படுகின்ற இந்த உயிர் அல்லது ஆத்மாவின் ஒரு பிரிவு மாத்திரமே. இந்த மனதை கையாள்வதற்கு அல்லது நெறியாள்வதற்கு நாம் பயின்று கொள்வோமாயின் எங்களால் இந்த அமைதியை நிரந்தரமாகவும் சந்தோஷமாகவும் வைத்து கொள்ள முடியும்.